கோவப்படாதீங்க. நாங்கள் அவங்கள என்ன சொல்கிறது வெல்கம் பண்ணிட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் வீடியோவை. ஓகே, ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பிகேஆர் ஃபேமிலி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னா இப்போ சொல்லுங்க. ஆமா வீடியோ பார்க்க போறேன். இப்போ வந்து ரித்திக் வந்து நேசரி தான் படிக்கிறேன். சரியா, அவருக்கு இப்போ தான் 3.5 வயசு. என்னோட சொன்னால் நேசரியில் செயல்முறை திட்டங்கள் எல்லாமே செய்ய சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அதால் உண்மையிலே இப்படியெல்லாம் எங்களை இதில் செய்ய வைக்க மாட்டாங்க. இப்போ வந்து படிப்புகள் சரி, மற்ற செயற்பாடுகள் சரி, எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. என்ன சொன்னால் கூடவா இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல. அவங்களோட இப்போ சின்ன பிள்ளைங்கள நாலேஜுக்கு வந்து அவங்க டப்புன்னு பிக்கப் பண்ணிடுவாங்க. சரியா, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து ஒட்டி சித்திரம் பண்ணும், மற்றது வந்து அசைவு பொருட்கள்னு சொல்லி செய்கிறது. அது இதோட தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து முதலாவதாக நாங்கள் எங்களோட விருப்பத்துக்குரிய பொருட்களை எடுக்க சொன்னது. ஆனால் அவளாவது ரித்திக் தான் செலக்ட் பண்ணது. அவருக்கு முதல் பிடிச்சதா ஆமாம். சரியா, அதே மாதிரி இதே காட்டுறதா ரித்திக். ரைட், இது என்னது ரித்திக்? இது முதல்ல. ரைட், இது என்னது? அடுத்தது இது முள்ளாமல்லி. அடுத்தது கொக்கு. இது ஆமா. இப்ப நாங்க எடுத்து இவரை செலக்ட் பண்ணது. இதை வந்து நாங்க ரியலா இருக்கிற மாதிரியே நாங்க வந்து செய்யணும். அதாவது ஒட்டி அது அதுல உருவம் ரித்திக்கிட்டு வரணும். ஏப்பா மாமிக்கு இந்த கொஞ்சல். அதான் இப்ப நாங்க இப்ப உருவத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப எக்ஸாம்பிளா கழிக்கிறேன் அம்மாவும் ஆமைன்னு சொன்னா ஆமையோட வடிவம் வந்து தோல் வந்து முரடா இருக்கும், அந்த ஓடு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து என்ன செய்வோம், சிரட்டை வந்து வடிவ சீவி குட்டி குட்டியா வட்டி வச்சிருக்கோம். அதே மாதிரி முதலைக்கு பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கலாம் இது முதல்ல தோல் அப்படிலாம் இருக்க நீ. ஆனா இது வந்து பாலமரம் பட்டை. சரியா, இந்த பட்டையை வடிவா கிளீன் பண்ணி எல்லாமே வெட்டி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒரே சொல்லத்துக்கு ஒன்று வச்சிருக்கிறோம். அப்படி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கிறேன். அது செய்ய உங்களுக்கு ஒரு வடிவம் தெரியும். கண்ணுக்கு பிரச்சனை. கண் மட்டுமே என்ன செய்யறான்னு சொன்னா கண் வந்து ஒரு பேக்கெட்ல வேணும். இப்ப எல்லாமே ரெடிமேடா தானே இருக்குது. அதால இப்படி ஒரு கண் பேக்கெட்டோட வேணாங்க. சரியா, ஒரு பேக்கெட்ல அது நிறைய கிடக்கு. சரி, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நாங்க ஒட்ட போறோம். முதலாவது ஆமி ஒட்டுவோம். ரித்திக் தான் முதலாவது அம்மா சொல்ல வைக்க போறேன். ஏன்னா அவர்கிட்ட செயற்பாடு தானே, அதனால அவர் முதலாவது வைக்கட்டும். நான் இப்ப வந்து கணக்கா இப்ப வந்து அதுல படத்துக்கு ஏற்ற மாதிரி வளைவுக்கு நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, நீங்க தான் ஒட்டணும். ரைட், அம்மா இதுல வச்சிருக்கோம்ல. இப்ப அம்மா இதுல பாயிண்ட் போட்டுட்டு விடுவேன். நீங்க இதை வச்சு இப்படி ஒட்டணும். சரியா வச்சு ஒட்டணும். சரியா, ஓ கம்மும் தருவேன் கும்மும் தருவேனா. ரைட், இப்ப ரித்திக்க தான் ஒட்ட விட போறேன். முதலாவது வந்து இது வந்து அந்த ஓட்டு அந்த இது இருக்கு தெரியும், இதுக்கு ஹெல்ப் பண்ணி தந்தது எங்க அண்ணி சொல்லுவோம். ரித்திக் நாங்க சிரட்டை உடைக்க அங்க இங்கன்னு போச்சு பொறிக்கு தந்தது. இப்ப வந்து ஒட்ட போறேன். இங்க பாருங்க ஐயா, இப்படி எல்லாம் இருக்குது. இதுக்கு மேலேயே வைக்கணும் திருப்பி. சரியா, இந்த வெள்ளை ஒட்டி மறைச்சு விட்டோம். நீங்க தான் ஒட்ட போறீங்க. இந்த நீங்க இதுக்கு மேல வைங்க, வெளியில போவாம இந்த சிரட்டை வைங்க. இதுக்கு மேல ரைட், இவ்வளவு தான் வைக்கிறது. கொஞ்சம் தள்ளி ஒட்டணும். ஓகே, இது செகண்ட். இது வயலக்கம் நிக்கும் போது எல்லாம் கொட்டி பாப்போம். நீ கம்ம இருக்கும். கம்ம நீங்க வாங்குனீங்கன்னா ஒரு ஒட்டில இருக்கு. ஒரு ஒட்டு தானே இருக்கு. கொஞ்சம் அம்மா தானே நிக்கிதா டெஸ்ட் பண்ணி பாப்போம். ஏதாவது என்ன செய்ய பாப்போம் ரிதி? டெஸ்ட் பண்ணி பாப்போம். முதல்ல நிக்கிதான் பாப்போம். நிக்குது இல்லையா? காயை விட நிக்குது தெரியல. இல்ல ஒட்ட அது அஞ்சு இதுல நாங்க இதனோனே ஒட்டையில இதன்ற விட நீங்க தான் அவ்வளவு ஒட்டணும். அம்மா முதல்ல டெஸ்ட் பண்ணி பாப்போம். ஓ, ரித்திக் என்னன்னு சொன்னா நேசரி கோப்பிலையும் சரி, நான் அதுல ஒன்று எழுதி காட்டினாலும் அதை அடிங்க நீ பல கத்துவாள். அதை அடிக்க சொல்லி தான் தான் கவர்மெண்ட் இப்போ பாருங்க தான் தான் அதை ஒட்டுவோம். பாருங்க அம்மா இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு பாயிண்டக்கா நிற்கிதா இல்லையா அது என்ன நீ காயை நிற்க மட்டும் தான் நிற்கிறேன். நிக்குமா? இதாரப்பா இப்படி குழப்பினது? நீங்க தானே? இல்ல
அனி இது ஒட்டுதா நீ அனுக்கா பார்ப்போம். ம் நாளைக்கு ஒட்டுவோம். ஒட்டும் போல தான் இருக்கா. ஒட்டுவான் அப்படியே. அம்மா இப்போ பூசி தர நீங்கள் ஒட்டுவோம் சரியா? இங்கே இதை எப்படி தெரியுமா வைக்கணும்? நாமே பாருங்கள் இது வளம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுவோம். என்ன ரித்திக் அம்மா கம்மில் ஒட்டி தருவேன். நீங்கள் என்ன செய்யணும்? ஒட்டணும். நீங்க தான் கம்மல் ஒட்டணும். அம்மா கம் உங்களுக்கு சிரட்டையில ஊத்தி தருவேன். நீங்க இதுல ஒட்டணும். என்னது? சரி ஒன்று வாடியா இங்க நீட்டா ஊத்தினீங்கன்னா உங்களை ஒட்ட விடுவேன். சரி ஊத்தி வடியா ஒட்டுங்க. அப்படியே ஊத்தைக்க கீழே ஊத்திட்டேன்னா அம்மா தான் ஊத்தி தருவேன். நீங்க ஒட்டணும். சரி டீல இதை மட்டும் எடுத்து இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் பாப்போமா? கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் இது கூட கூட கொஞ்சமாக ஊற்றினா தெரியுங்க. கூட ஊற்றக்கூடாது. பாருங்க பாருங்க இதுக்குள்ள எல்லாம் படிய ரைட். இப்போ ஒட்டுங்க ஆகும். காணும் காணும் அவ்வளோதான். ஒட்டுங்க ஆகும். எந்த ஒரு ஆர்டர் சொல்லுங்க ஆகும். இப்படி 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 நாளைக்கு நிற்கும். நாளைக்கு நிற்கும். நீ இவ்வளோ ஃபுல்லாக பூசிட்டு கொஞ்சம் காட்டுவோம். நிற்குதா இல்லையா? ஓகே ஓகே சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. செஞ்சுட்டு தாரேன். ஓகே ஓகே சரி எனக்கு அப்ப தாத்தா சொன்னே எனக்கு ரப்பர் ரொட்ட சொன்னேன். என்னது? தாத்தா சொன்னே ரப்பர் ரொட்ட சொன்னேன். ரப்பர் லட்டு சொன்னாரா? அப்ப நான் ரப்பர் ரொட்டி கொண்டு போறேன். ரப்பர்ல எல்லாத்தையும் வாங்கிட்டோம். ரொட்டி கொண்டு போறேன். வைண்டகம் தான் பிடிக்கும். வைண்டகம் அவர்கிட்ட செயற்பாடு தானே. இப்போ அவரே செய்யணும் மட்டும் விட்டாச்சு. என்னையே செய்ய வேணாமன் தானே செய்கிறேன். ரைட் ஓகே. நீங்களே அப்படி ஒட்டுங்கம்மா. இப்படி இங்கே இதை எடுத்து இந்த இப்படி வச்சு இங்கே இந்த எடுத்து இந்த கோட்டுருக்கு இந்த கோட்டுக்கு நேராக இப்படி ஒட்ட வச்சு விட்டிங்கன்னா சரி. இப்படி வச்சு நீங்கள் ஒட்டுறீங்களா? அச்சாப்பில் வெளியில் போக மாட்டேங்கிறான் நீ. அச்சாப்பில்ல டீச்சர் சொன்ன அன்றைக்கு ரித்திக் எல்லாத்துலேயும் கட்டிக்காரன் தானா. குளப்படியிலையும் கட்டிக்காரன் தான், படிப்புலேயும் கட்டிக்காரன் தான், டான்ஸ்லேயும் கட்டிக்காரன் தான். அப்படியா ரித்திக்? எல்லாத்துலேயும் கட்டி கிங் பிரசாந்த் கிங் இந்த ரித்திக் கிங். ரித்திக் கிங் ரைட். இப்போ இருங்க அம்மா வளம் எடுத்தாரு. கட்டுங்க இப்படி ஒட்டுங்க. ஒட்டிட்டா மண்ணில படிப்பானு ரைட். வீட வழி கருப்பு பாட்டு பாடணும். என்னென்ன பாடணும்? கேட்டு பிள்ளை கருப்பு பாட்டு பாடுவீங்க பாடுங்க. எனக்கு அந்த கேள்வி செய்யாது. பாட்டு படம் பார்த்தோம். வரேன் பாருங்க. ரைட் ஃபுல்லாக ஒட்டிட்டு காட்டுவானே. ஓகே இப்போ வந்து நாங்கள் ஆக்கங்கள் எல்லாம் செய்து முடிஞ்சு இதை பார்க்க என்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு. இது வந்து இலையாலேயே வெட்டி ஒட்டியிருக்கோம். இது வந்து பண்ணாடை, இது வந்து பருப்பு, இது வந்து ஒரேஞ்ச். மாச்சி இதை தூக்கியாங்கல வைங்க. மெதுவா இப்படியே தூக்கியாங்கல வைங்க. ரைட். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கொக்கு பாருங்க. கொக்கு மாதிரி இருக்கா மச்சி? ரைட். இது கொக்கு. இதை வைங்க வச்சாங்கள. இதையும் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம். இது வந்து பஞ்சு. இதை என்ன சொல்லுங்க? ஓலை இல்லை, தென்னை மட்டை. தென்னை மட்டை அது ஓலை இல்லை. ரைட். அடுத்தது வந்து இது வந்து முதல் எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்கா? இது வந்து எப்படி ஒட்டி வச்சுருக்கோம்னு சொன்னால் பல்லுக்கு பஞ்சு. இது வந்து பாலமர பட்டை. சரியா? இதை தூக்கி வைங்க. அதுக்கு மேலே வைங்க. இப்படி தூக்கி வைங்க. இப்படியே தூக்கி வைங்க. எது
பிரிசில் போர்டு பெரிய நாளைக்கு 10:30 தானே கொடுக்கணும். அப்போ அப்படி செய்து கொடுப்போம். கார்ட்போர்ட் மட்டை அது எல்லாம் ஒட்டி விட்டோம்டா. ஒட்டையும் தேவையில்ல நீ ஸ்டெப்லர் பண்ணி விடு. 4 பக்கம் 6 பக்கம் ஸ்டெப்லர் பண்ணி விட்டா சரி. ஒட்டி விடும். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஆமை, இது வந்து ஆமை, இது வந்து இது தேயிலை சிரட்டை சீவி தண்டி வச்சிருக்கேன். இது வந்து இவ்வளவு என்னது ஆக்கச்சேற்பாடு. ரைட், இதை வைங்க மச்சி. நாங்கள் இப்போ அசையும் பொருட்களை செய்து காட்டுவோம் வேணே. இவ்வளோ நேரம் நாங்கள் 2 பேரும் மினக்கட்டதுக்கு பாரமாக தான் இருக்கும். அது அவ்வளோ நாங்கள் இதுக்கு மேலே வைங்க. ரைட், இதெல்லாம் கொடுத்து பிரிண்ட் பண்ணீங்களா? ஓ வாங்க ஒருக்க போய் பார்த்துட்டு. இது வந்து எங்களை இப்போ ரூமுக்கு இருந்த சிலந்தின பெருசு வந்து இந்த கையளவு வரும். என்னப்பா இதெல்லாம் இதாக இருக்கு. இது இப்போ அடித்து கொண்டுட்டோம். இது வந்து இதுக்கு என்ன பேர் நீங்கள் சொல்லுங்கள்? புலாமச்சிலந்தி. புலாம்புச்சிலந்தியா? உயிரோட தான் இருக்குது. இது சரியான விஷம். சரியான விஷம். சிலந்திகளை பார்த்துருப்பீங்க, ஆனால் அவ்வளோ பெரிய சிலந்தியை பார்த்துருக்க மாட்டீங்க. சிலந்தியை பார்த்துக்கோனீங்க. இதெல்லாம் கடிக்கக்கூடாது. இங்கே தெரியுதா? சொண்டு தெரியுதா? ஓ, சொன்ன மாதிரியே தெரியல. இப்போ பயங்கரமாக இருக்கும். ஓ, இந்த சொண்டில் தான் இந்த தொங்கி நிற்கிது. கடிச்சிட்டு இந்த சொண்டை இதை சொண்டால தடிய தடிய. இது என்னன்னு சொன்னீங்க மாமி? அமாவாசைக்கு இந்த காலை பாரு, இந்த காலை பாரு. இந்த காலில் இந்த ரப்பர் இருக்கு, பிளாஸ்டிக் ரப்பர் இருக்கு, அதே மாதிரி இருக்கு, ஒட்டும் போல. இந்த சிவப்பு கலர் கிடக்குறது என்ன? இது இந்த காலுக்குள்ள இதா உங்களை மகன் ஆராய்ச்சி தான் செய்யறது பாருங்க. வாரு, இது ஒரு குஞ்சு போல. உண்மையாவா? அது கொடுக்கப்பட இருக்குண்ணா. இதுதான் கொடுக்குது. ரெண்டு இருக்கு. இந்த இந்த இதுகால பார், இதால தான் இதை பிடிக்கிறது. என்னத்தை சிவர்கள் சின்ன சின்ன இதா இருக்கு முடி. வெறும் பிளாஸ்டிக் ரப்பர் இருக்கு. ரப்பர் இருக்கு. எங்கட என்னது ரப்பர் பேண்ட் இருக்கு. ரப்பர் பேண்ட் மாதிரி தான் இந்த இது இருக்கு. இப்போ இது உயிரோட பாஞ்சிருவோமா? அமத்த தெரியுது. அஞ்சு பேர் அமத்த வலிக்கிட்டு போகுது. இதெல்லாம் ஃபுல்லா சாமான் உயிரா தான் இருக்கு. சாயல இந்த உடம்புல பாருங்க இவ்வளோ முடியுண்டு. இது ரோமா. இங்கே பாருங்க. அம்மா என்ன ரித்திகா ஊன்றீங்க? பயம் பயம் பயம். இது ஃபுல்லா சாமான். ஹோம்வொர்க் செய்யாடி சாப்பிடாடி. இல்லை இந்த செஞ்சிட்டான் புள்ள. என்னத்தான் சாப்பிடணும்? அம்மா தீத்தலை வழியாக அப்போ குளிக்க மாட்டேங்குதுல கிடக்கட்டும். ஆனால் குளிக்கிட்டோம். ரைட். என்னது டைமர் மச்சி. இது வந்து இது மச்சி செய்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அசையும் பொருட்கள்லாம் 5 செய்கிறோம். அதில் வந்து இது ஒன்று. சரி, ஓகே. கொட்டுதா? மண்ணெல்லாம் கொட்டுது. மண் தான் கொட்டும். மண் தான் போட்டோம். மண் கொட்ட மண் தான் கொட்டும். இதில் ஃபினிஷிங் எனக்கு கொடுக்கல, கண் வைக்கல. புழுவுக்கு இல்லை இது அங்கங்கே சாப்பிட்ருக்கு புழு இல்லையா? இங்கே எப்படி இருக்குன்னு நெல்லி நெல்லிஞ்சு போகுது புழு. இதான் நான் எழுதி எழுதி தான் பார்ப்போம். அதெல்லாம் இன்னொரு அதிசயம் வந்து இதை பார்க்க உங்களுக்கு சைக்கிள் மாதிரி தெரியுதா? தெரியுதா சைக்கிள் மாதிரி? இது ஓடணும். இப்படி ஓடணும். ஓடுது. நாங்களே ஓட்டி நாங்களே ஓடுதுன்னு சொல்லுங்க. இல்லை அது ஓடுது தானே. அடுத்தது இது வந்து தான் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே தரிசியா. இது பின்னுக்கு வச்சு இப்படி சுற்றிலாம் போகும். ஆனால் இது போகுது இல்லை. இது சும்மா இப்படி உருட்டலாம். தள்ளிவிட்டா போகும். உருட்டலாம். இது மசையும் பண்ணலாம் நாங்கள் செயல்பட்டா. அடுத்தது வந்து பெரிய ஒரு வேலை ஒன்று இருக்குது. அது வந்து என்னது சொல்லுவோம்? ரைட், பார்த்தீங்களா? இது கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணணும். ஏன்னா இப்போ தான் பாயிண்டக்கம் எல்லாம் போட்டு கொட்டி இருக்கு. இது உங்களுக்கு பார்க்க என்ன மாதிரி இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், பார்க்க என்ன மாதிரி? ஒரு சும்மா ஒரு கூடமாக இருக்கா? கூட மாதிரி இருக்கு. ஆனால் இது டஸ்ட்பின் கூட ட்ரை பண்ணியிருக்கீங்க. ரைட், டஸ்ட்பின் கூட தான். இந்த இந்த காலெல்லாம் வச்சுட்டு ஒட்டு நம்ம ஒட்டி முடியலை. அப்படி அமைச்சு எப்படி போகணும் பாருங்க. என்னன்னா காயில தான் பிரச்சனை. அவத்தினா திறக்கும். ஓகே ஓகே. இது வந்து எங்களை மச்சி செய்தது, நான் ஒட்டினது. ஏன்னா மச்சி. அடுத்தது வந்து அது என்னோட செய்யுது. ரைட், சொட்டினே வந்து சொல்லுவானுங்க.
இது வந்து ஒரு குருவி உண்டு. இதுவும் வந்து இது கொஞ்சம் காயணும். இந்த கையெல்லாம் கவுந்தாவில்ல. சரியா? இது வந்து காஞ்சா பிறகு இதுல நாங்க சுரட்டி விட்டோம். ரைட், இதை வந்து நாங்க விடிய காட்டுவோம். இதை காஞ்சா பிறகு இதை சுருட்டி விட்டு கீழே அப்படியே பாஞ்சு பாஞ்சு போகும். போகும், பாஞ்சு போகும். இவரை தான் நாங்கள் செய்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரித்திக்கின்ற என்ன சொல்றது, ஆக்க செயற்பாடு ஃபுல்லாகவே முடிஞ்சது. இது செய்யறதுக்கு எனக்கு 3-4 நாள் முடிஞ்சது. அது இன்னைக்கு மச்சி வராட்டிக்கு அது முடிஞ்சிருக்காது. ஏன்னா அண்ணி அப்படித்தானே, அண்ணி ஒட்டுற வேலையெல்லாம் செய்யறதோ, அன்னைக்கு செய்யற வேலையெல்லாம் மச்சி செய்யறதோ, அதெல்லாம் அன்னைக்கு வழியா வேற எல்லாமே முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். அதோட நாளைய அன்னைக்கு அடுத்த நாள் வந்து இந்த கண்காட்சியில் வச்சிருக்கிற மற்ற பிள்ளைகளும் செய்துட்டு வந்த ஆக்கங்கள் எல்லாம் வந்து காட்டுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் நாங்கள். பிகேஆர் ஃபேமிலி, பாய்.